Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் 3 யூனிட்ஸ், கெமிஸ்ட்ரி 3 யூனிட்ஸ், பயாலஜி 4 யூனிட்ஸ். ஸோ டோட்டலி 10 லெசன்ஸ் உங்களுக்கு. 10 யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் யூனிட் 1 மெஷர்மெண்ட். ஸோ இதில் வந்து பேஜ் நம்பர் 11ல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவோம், 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக இருங்க. அதுக்கு அடுத்தது டிஃபைன், டிஃப்ரென்ஷியேட் இதெல்லாம் வந்து தரோவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் ஃபஸ்ட் டிஃபைன் மெஷர்மெண்ட், டிஃபைன் ஸ்டாண்டர்ட் யூனிட். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம்? இது குவார்ட்டர்லி 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃபைன் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் எனி டிவைஸ். அடுத்தது 6th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 7 ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் த ரூல்ஸ் தட் ஆர் ஃபாலோட் இன் ரைட்டிங் த சிம்பிள்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இன் எஸ்ஐ சிஸ்டம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், இது 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹவ் வில் யூ ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் அ 1 ரூபி காயின், இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் ரொம்ப ரேர், இது இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சம் ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வெயிங் 98 நியூட்டன் இருக்கு இல்லையா, இது பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து தரோவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ், கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸில் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். யூனிட் 2 மோஷன். யூனிட் 2 மோஷன் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 24 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் ப்ரீஃப்லியில் டிஃபைன் வெலாசிட்டி அண்ட் தென் டிஸ்டிங்விஷ் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. கம்பேர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். நம்பர் 7 வாட் இஸ் மென் பை யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து பேஜ் நம்பர் 25ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் டீட்டெயிலில் டிரைவ் த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பை கிராஃபிக்கல் மெத்தட் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ப்ராப்ளம் வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் தேர்ட் ஒன் வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3 ஃப்ளூயிட்ஸ். ஃப்ளூயிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 1 மார்க்ஸ் தரோவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் இன் ப்ரீஃபில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆன் வாட் ஃபேக்டர்ஸ் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த லிக்விட் டிபெண்ட்ஸ் ஆன். அடுத்து why does a helium balloon float in air? Then why it is easy to swim in river water than in sea water? அடுத்து வாட் இஸ் மென் பை அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், ஸ்டேட் பாஸ்கல்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 5th வந்து ரிப்பீட்டடாக ஒரு 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் வித் அன் அப்ராப்ரியேட் illustration prove that the force acting on a smaller area exerts a greater pressure வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் மெர்க்குரி பேரோமீட்டர் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 4th ஒன் எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ, தேர்ட் ஒன் இல்லை, explain the construction and working of a hydrometer with diagram. Compulsory question, important question. State the laws of flotation, அதே மாதிரி தான் compulsory question. ஸோ டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், 4th ஒன், 5th ஒன், இதுதான் வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஸோ இந்த லெசன்லேருந்து டீட்டெயில் ரொம்ப கம்பல்சரி கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸில் செகண்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தரோவாக இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து 7 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின். why does a boat with a hole in the bottom would eventually sink? இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி 10th லெசன் 113 பேஜ் நம்பர். டேக் பேஜ் நம்பர் 113 மேட்டர் அரவுண்ட் அஸ் இருக்கு இல்லையா, அந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. 123ல் ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அப்சர்ப்ஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் இம்பார்ட்டண்ட், ஏன்னா டிஃப்ரென்ஷியேட்னு வரதுனால. ப்ரீவியஸ் இயர் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா டிஃபைன் சப்ளிமேஷன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் டெட்டால் வென் ஆடட் டு வாட்டர் த மிக்சர் டர்ன்ஸ் டர்பிட் வை, அது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 4th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நேம் த காம்பனன்ட்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் மிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 124ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பியூர் சப்ஸ்டன்சஸ். அடுத்து செகண்ட் ஒன் ஆக்சிஜன் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் அஸ் டு லிவ், இட் ஃபார்ம்ஸ் 21% ஆஃப் ஏர் பை வால்யூம், இஸ் இட் அன் எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட். தென் 5th ஒன் ஹவு ஆர் ஹோமோஜீனஸ் சொல்யூஷன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹெட்ரோஜீனஸ் சொல்யூஷன், எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள். 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. இந்த லெசனில் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இது 2மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட்
first one and second one. Write the differences between elements and compounds and give an example for each. Explain Tyndall effect and Brownian movement with suitable diagram இருக்குல்லையா, first and second repeatedா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 11 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேஜ் நம்பர் 128 டெஸ்ட் யுவர் செல்ஃபில் இருக்கு இல்லையா, இதை கேட்டிருந்தாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில். நான் தனியாக நோட்டில் எழுதியிருக்கேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேஜ் நம்பர் 135 இருக்கிற 1 மார்க்ஸ் தரோவாக பார்த்துக்கோங்க. 136 ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில். ஃபர்ஸ்ட் ஒன், நேம் அன் எலமெண்ட் விச் ஹேஸ் த சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஷெல், இம்பார்ட்டன்ட். அடுத்து ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் K and Cl. அடுத்து ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த். அடுத்து ஆன்சர் ப்ரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா how was it shown that atom has empty space, ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் ஆட்டம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் ஒன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபிஃப்த் ஒன்னும் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் நியூக்ளியான்ஸ், ஹவு மெனி நியூக்ளியான்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் பாஸ்பரஸ், ட்ரா இட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ப்ரீஃப்லியில் 5மே கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள், இதுவும் இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட். வாட் கன்க்ளூஷன்ஸ் were made from the observations of gold foil experimentum, explain the postulates of Bohr's atomic model இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் கம்பல்சரி கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட், சரிங்களா. அடுத்தது பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். பேஜ் நம்பர் 146 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. இது வந்து 5 மார்க்கில் இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்க குவார்டர்லியில். நெக்ஸ்ட் இந்த ட்ரூ ஆஃப் ஃபால்ஸில் செகண்ட் அண்ட் ஃபிஃப்த்து ஸ்டேட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ், இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்லையே, அதை சொல்லி கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. 4 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் மாடர்ன் பீரியாடிக் லா, அடுத்து குரூப்ஸ் அண்ட் பீரியட்ஸ் இந்த மாடர்ன் பீரியாடிக் லா வந்து பீரியாடிக் டேபிள், அடுத்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் டேபிள், எனி 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, சரிங்களா. இந்த 4 கொஸ்டின்ஸும் தரோவாக பார்த்துக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க கம்பல்சரி. Then biology, page number 199, animal kingdom 199 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. யூனிட் 17 அனிமல் கிங்டம் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 208 இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்து 209 பார்த்தீங்கன்னா ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் டிஃபைன் டாக்ஸானமி 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் நெமட்டோசிஸ்ட், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் வை சிலன்ட்ரேட்ஸ் ஆர் கால் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ், இம்பார்ட்டன்ட். லிஸ்ட் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது வை ஆர் ஃப்ராக்ஸ் செட் டு பி ஆம்பிபியன்ஸ் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ப்ரீஃப்லியில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், கிவ் அன் அக்கவுண்ட் ஆன் ஃபைலம் அனலிடா, இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃப்ளாட் வார்ம்ஸ் அண்ட் ரவுண்ட் வார்ம்ஸ் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அவுட்லைன் த ஃப்ளோ சார்ட் ஆஃப் ஃபைலம் கார்டேட்டா வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் வந்து ரிப்பீட்டடாக 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து how are the limbs of birds adapted for an avian life. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் அண்ட் சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட், நாட் ஃபிஃப்த் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து செகண்ட் ஒன், கிவ் அன் அக்கவுண்ட் ஆன் ஃபைலம் ஆர்த்ரோபோடா, இது இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயரில் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதில் ஏன் எல்லா கொஸ்டின்ஸும் வருதுன்னா இது ரெண்டும் சேர்த்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, சரிங்களா. இது 2 கொஸ்டின் சேர்த்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த 5 மார்க்ஸ் எல்லாம் வர சான்சஸ் நிறைய இருக்குது இந்த லெசனில். செகண்ட் கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 18 ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் ஆஸ் யூஷுவல் நீங்கள் தரோவாக படிச்சுக்கணும். 224 பார்த்தீங்கன்னா ஆன்சர் ப்ரீஃப்லி இருக்கு இல்லையா. செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, நேம் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ இருக்கு இல்லையா. ஸோ செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. Very important question. What is skeletal connective tissue? How is it helpful in the functioning of our body? Important. Why should gametes be produced by meiosis during sexual reproduction? 2, 4 and 5. 2 ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 4th ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. 5th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட், வாட் இஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ, டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ 2 டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து ரைட் அபவுட் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஜைலம் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரொம்ப மெயினான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 19 பிளான்ட் ஃபிசியாலஜி, பேஜ் நம்பர் 231 1 மார்க்ஸ் வரைக்கும் டோட்டலாக படிச்சிருங்க.
வாட் இஸ் நாஸ்டிக் மூமெண்ட் ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தென் டிஃப்ரென்ஷியேட் ஃபோட்டோட்ராஃபிசம் ஃப்ரம் ஃபோட்டோ நாஸ்டி. அடுத்து 4th கொஸ்டின் ஃபோட்டோசிந்தசிஸ் கன்வெர்ட் எனர்ஜி எக்ஸ் இன்டூ எனர்ஜி ஒய் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். அதில் ஏ அண்ட் பி. டிஃபைன் டிரான்ஸ்பிரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் briefly செகண்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த மூமெண்ட் சீன் இன் நியூமட்டோஃபோர்ஸ் ஆஃப் அவிசீனியா. அடுத்து fill in the blanks இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் குளோரோஃபில் 2 டைம் கேட்டிருக்காங்க. நேம் த பார்ட் ஆஃப் பிளான்ட் விச் ஷோஸ் பாசிட்டிவ் ஜியோட்ராஃபிசம் ஒய். அப்போது இந்த ஆன்சர் briefly செகண்ட், தேர்டு, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 232 பார்த்தீங்கன்னா 8th ஒன் மென்ஷன் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஸ்டொமேட்டல் அண்ட் லென்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆன்சர் இன் டீட்டெயிலில் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ட்ராபிக் அண்ட் நாஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து அதே மாதிரி ஹவ் வில் யூ டிஃப்ரென்ஷியேட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷனும் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 25 லிப்ரி ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 302ல். ஸோ இதில் இருந்து கம்பல்சரி ஒரு 2 மார்க் வரும் சரிங்களா. 5 மார்க்ஸ் கேட்க மாட்டாங்க, கம்பல்சரி 2 மார்க்ஸ் வரும். அதில் நீங்கள் வந்து கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 302, 308 இருக்குது பாருங்கள். வாட் இஸ் லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ், அது வந்து 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அ ப்ரெசன்டேஷன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட் த ஸ்டெப்ஸ் டு வியூ அ ஸ்லைட் ஷோ, இதுவும் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி 2 மார்க்கில் தான் வரும் இது இந்த லெசனுக்கான இந்த கொஸ்டின்ஸை. ஸோ டோட்டலி வந்து நமக்கு 4 லெசன்ஸ் பயாலஜியில் முடிச்சிட்டோம். 10 யூனிட்ஸ் நமக்கு இந்த குவார்ட்டர்லியில், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்டடி பிளான் வைஸ் நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் த யூனிட்ஸ் விச் ஆர் யூஸ் டு மெஷர் லாங் டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்க சரிங்களா. அடுத்தது அரேஞ்ச் இன் ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடோன்ஸ் இந்த மாதிரி கொடுத்து, அதாவது கார்பன், அடுத்து குளோரின், ஆர்கான், குளோரின், கால்சியம், போரான் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரா அ நியூரான் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ், இது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்குறாங்க நியூரானோட ட்ராயிங். ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 9ல் ப்ராப்ளம் 3 கேட்டிருந்தாங்க. கெமிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 128ல் டெஸ்ட் யுவர் செல்ஃப், ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த பேஜஸில் சொன்னோம் இல்லைங்களா, அது கேட்டிருந்தாங்க. அடுத்து ரைட் எஸ்ஐ யூனிட் ஃபார் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ஒரு டேப்லர் காலம் இருக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்து ரைட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மிக்சர் அண்ட் காம்பவுண்ட், பேஜ் நம்பர் 116ல் கெமிஸ்ட்ரி பார்ட்டில் இருக்குது. அடுத்து ரைட் த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெக்னீஷியம் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ட்ரா அண்ட் ஷூட் அபெக்ஸ் அண்ட் லேபிள் த மெரிஸ்டம் பார்ட்ஸ், இது பேஜ் நம்பர் 211ல் இருக்குது. ஷூட் அபெக்ஸ் இந்த ட்ராயிங்கை கம்பல்சரி பார்த்துக்கோங்க. அடுத்து ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் எனி 2 பாயிண்ட்ஸ், ஜைலம் அண்ட் ஃப்ளோயமோட டிஃப்ரென்ஸ் எனி 2 வந்து படிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்கள் 3 or 4 படிச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு 5 மார்க்கில் கேட்டாலும் இது ஆப்ஷனில் கேட்டிருந்தாங்க 5 மார்க்லேயே. லிஸ்ட் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஆம்பிபியம்ஸ், அது ஆல்ரெடி நம்ம புக்கில் மார்க் பண்ணிட்டோம். டிஸ்கிரைப் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டிஸ்கிரைப் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆல்ரெடி நம்ம புக்கில் மார்க் பண்ணிட்டோம் பேஜ் நம்பர் 37ல். தென் ட்ரா ஸ்டொமேட்டா அண்ட் லேபிள் இட்ஸ் பார்ட்ஸ், ஸ்டொமேட்டா ட்ராயிங் பார்த்துக்கோங்க, அதோட பார்ட்ஸ் பார்த்துக்கோங்க, இதை கேட்குறாங்க. ட்ரா அ நீட் அண்ட் லேபிள் டயக்ராம் ஃபார் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், கெமிஸ்ட்ரி பார்ட்டில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை ஒன்ஸ் நீங்கள் இந்த டயக்ராம் தான் கேட்டிருக்காங்க அங்கே, அதனால் ட்ராயிங் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, ஏன்னா நமக்கு வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து வாட் இஸ் ஐசோடோப் அண்ட் ஐசோபார், இதை கம்பல்சரி படிச்சுக்கோங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்லையும் ஐசோடோப் கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் ஐசோடோப் அண்ட் ஐசோபார். தென் வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரைட் டவுன் இட்ஸ் ஈக்குவேஷன், இதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருந்தது. ஸோ இது புக்கில் இருந்ததுன்னா அதை அதிலே மார்க் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு பேப்பரில் எழுதி வச்சு இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டொமேட்டா ட்ராயிங், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், அடுத்து நியூரான் ட்ராயிங், இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது 1 மார்க்ஸ். அடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வர நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஓகேவா, நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். அடுத்து டிஃபைன் எதெல்லாம் வருதோ அது, அடுத்து டிஃப்ரென்ஷியேட், இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து கம்பல்சரி படிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்து ரிமைனிங் இருக்கிறத நான் வேணால் படிக்கிறேன் அப்படின்னா இது மாதிரி ஃபைனலாக வச்சிங்கனாலே நீங்கள் வந்து 75க்கு 70 above ஸ்கோர் பண்ணலாம் தாராளமாக சரிங்களா. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.